வணக்கம். இது உங்கள் தமிழ் டேஸ். நாம இன்னைக்கு போனோம்னா சாம்சங் A20யோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 20 டேஸ் ரிவ்யூ பற்றி அவங்க இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் என்னென்ன பொருள் வந்திருக்கு, ஸோ இந்த மொபைலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மொபைலோட 20 டேஸ் ரிவ்யூ அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மொபைலோட ஸ்பீட், இந்த மொபைல் டெஸ்டிங்கை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ இந்த சேனல் புதுசாக இந்த வீடியோ கடைசியும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோ போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சாம்சங் A20யோட அன்பாக்சிங் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த அன்பாக்சிங் என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்க, ஸோ மொபைல் கூட என்னென்ன பொருள் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ வாங்க அன்பாக்சிங் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த மொபைல் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணி வாங்கினா, ஸோ அந்த ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தோட மேலே கவர் இருக்குது. ஸோ அந்த கவரை வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த கவர் ஓப்பன் பண்ணதுமே அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகாதுக்கிறதுக்காக மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரான கவர் வந்து பார்த்தீங்கன்னா பாலித்தீன் கவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணதுன்னா இந்த மொபைல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட A20 இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சில்வர் கவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ கிழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் A20யோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடில் இமேஜ் கொடுத்தோடனே இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ண இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே இந்த பாக்ஸில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலோட ஒரு பாக்ஸ் ஒன்று வருது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கைட். ஸோ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பவுச் மாதிரியே இருக்குது. ஸோ நானும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவுச்சுன்னு ஏமாந்துட்டேன். ஸோ அடுத்து வந்து இந்த நம்மளுடைய ஃபேவரட்டான சாம்சங் A20. ஸோ இந்த மொபைல் தான் நம்மளோட மெயின். ஸோ இந்த மொபைல் இருக்குது. ஸோ மேலே ஒரு பார்த்தீங்கன்னா பாலித்தீன் கவர் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் வச்சிடுறேன். ஸோ அடுத்து வந்து இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா USB Type-C சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெட்ஃபோன் கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலரில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா QR கோடோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோனு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சப்போர்ட். ஸோ சார்ஜிங் சப்போர்ட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து லோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 15 வாட்ஸ் சார்ஜர் சப்போர்ட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலுக்கு. ஸோ இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லலாம் இந்த மொபைல். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம் எக்ஸைட் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாக்ஸுக்குள்ளே. ஸோ அடுத்து இந்த பாக்ஸில் ஒன்றும் இல்லை. ஸோ இது மொபைல் இந்த பாக்ஸ் வச்சிடலாம். ஸோ அடுத்து இந்த மொபைல் எடுத்துடலாம். ஸோ மொபைல் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இந்த மொபைலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பாலித்தீன் கவர் மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணால் இந்த பேக் சைடில் வந்து ரொம்ப கண்ணாடி மாரி ஒரு ஷைனிங் ஆப்ஷன் தருது. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஸ்லிமாகவும் இருக்குது இந்த மொபைல். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மொபைல் வந்து ஆன் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்ணதுன்னா இந்த மொபைல் டிஸ்பிளே வந்து சாம்சங் கேலக்ஸி A20 செக்யூர் பை ஸ்நாக்ஸ் எல்லா மொபைலுக்கு வரக்கூடிய அதே டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் USB-C டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக் அண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்டு வால்யூம் அப் டவுன் வால்யூம் டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த மொபைலோட சைடில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிம் எக்ஸைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த மொபைலோட பேக் சைடு. ஸோ பேக் சைடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைன் சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்டு 13 மெகா சென்சார் அண்டு 5 மெகா சென்சார் 120 டிகிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட லோகோ வந்து பேக் சைடில் இந்த கிளாஸுக்குள்ளே கொடுத்துருவோம். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அடுத்து இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இந்த மொபைல் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஸோ செக் யுவர் ஸ்டார்டட். ஸோ அதுக்கப்புறம் அக்ரி கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து பார்த்துட்டு எனேபிள் கொடுங்க. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கீப் யுவர் நவ். ஸோ எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கொடுங்க. ஸோ தப்பாக எதாவது கொடுத்தா பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனும் படித்து பாருங்கள் தெளிவாக. ஸோ எந்தெந்த ஆப்ஷன் எது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா தரணும் இந்த மொபைலோட செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணாதீங்க. ஸோ ஒவ்வொரு ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படித்து பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கொடுத்து இந்த மொபைல் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட இமெயில் ஐடி போடுறதுனால போட்டுக்கோங்க. ஸோ வேணாம் அப்புறமா போடுறதுனாலையும் உங்களுக்கு போட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு ஸ்கிப் கொடுத்துறேன். ஸோ அடுத்தது மொபைல் ஸ்க்ரீன் ஸ்டோரேஜ், ஸோ அந்த ஸ்க்ரீன் அண்ட் லாக் எல்லா ஆப்ஷனும் இதில் கேட்போம். ஸோ கேட்டோடனே இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. ஸோ மற்ற MI மோடாக தான் ஆன் ஆகிற டைமாகவும் இது வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஆன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஐகான்ஸ், அதாவது இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவ்வளோ தான். ரொம்ப அதிகமாகலாம் கொடுக்கல. நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு சில அப்ளிகேஷன் மட்டும் தான் சாஃப்ட்வேர் மட்டும் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி எதுவுமே கொடுக்கல. ஸோ அடுத்து இந்த மொபைல் செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸ் வந்து இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரேம் எவ்வளோ இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, அது எவ்வளோ யூஸ் பண்ணுது. ஸோ மற்றபடி இந்த ஸ்டோரேஜ் பேட்டரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த ஆப்ஷன் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 1.5 GB வரைக்கும் ஃப்ரீயாக இருக்குது ரேமு. ஸோ 24.7 GB வரைக்கும் இந்த மொபைல் இன்பில்ட் ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ சிம் இது ஃபோனில். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இது செட்டிங்ஸ் உள்ள போய் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இந்த மொபைல் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கு. 6.4 இன்ச் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நாட்ச் டிசைனும் கொடுத்துருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அன்பாக்சிங் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அன்பாக்சிங் அடுத்து இந்த மொபைலோட ஸ்பீட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 20 days ரிவ்யூன்றதுனால இந்த மொபைல் கேமிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதோட ப்ராசர் வந்து ஸோ இந்த மொபைலோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கொடுக்கப்பட்ட ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா Exynos 7884 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்பீட் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஸோ 3GB வேரியண்ட் தான் நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணோம். ஸோ இந்த அன்பாக்சிங் 3GB வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ஸ்பீட் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த HD டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அமோலட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த டிஸ்பிளேவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் நாட்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடில் 8 MP மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்மார்ட் ஃபோன் Android P OS வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வைக்கிற அட்வான்ஸ் லெவல்னு சொல்லலாம். ஸோ இந்த OS வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா C டைப் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபீச்சர்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த மொபைல் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 13 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்த் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 13 மெகாபிக்சல் சென்சாரில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து சாம்பிள் ஏதாவது காமிக்கிறேன். ஸோ அதை பாருங்கள் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பிள் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து நான் எடுக்கல. ஸோ என் ஃப்ரெண்டு இந்த மொபைலில் வச்சுருக்கவங்க வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நான் வாங்கி தான் இந்த யூடியூப்காக நான் இந்த இமேஜ் போட்டிருந்தேன். ஸோ அந்த மொபைல் எனக்கு எந்த இல்லை. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கலை. ஸோ என் ஃப்ரெண்டு வாங்கியிருந்தார். ஸோ அவர்கிட்டருந்து மொபைல் வாங்கி நான் அன்பாக்சிங் பண்ணி தான் இந்த இமேஜும் சரி இந்த வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன். ஸோ அவங்க எடுத்த இமேஜ் தான் இந்த இமேஜ். ஸோ நான் எல்லாம் எந்த இமேஜும் நான் எடுக்கல. ஸோ அவங்களோட வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அந்த இமேஜஸ்லாம் அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட தான் அந்த இமேஜ் வாங்கி தான் நான் யூடியூப்காக போட்டிருந்தேன். ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நல்ல லோ லைட்டிங்கில் வந்து நல்ல ஒரு கலர் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் கேமரா வந்து நல்லாவே கொடுக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைலோட பார்த்தீங்கன்னா கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ண நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்த இந்த வீடியோ லைக் கொடுங்க. இந்த வீடியோ எதாவது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகள் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ தெரிஞ்ச சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பாதியில் தெரிஞ்ச சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.